மனிதனை தெய்வமாய் நம்புவது, செத்தவங்களை தெய்வமாய் நம்புவது. சில செத்தவங்களை கும்பிட வைப்பாங்க. கும்பிடுங்க. நான் சின்ன பையனாக இருக்கும்போது அப்படிதான் எங்கள் பாட்டி, தாத்தாவை கும்பிடுங்க, தாத்தா தான் நமக்கு எல்லாம் செய்யணும். சாமியும் கும்பிடுவாங்க, தாத்தாவையும் கும்பிடுவாங்க. அதுக்குன்னு அவங்களுடைய வேஷ்டி, அவங்களுடைய துண்டு ஷர்ட்டில் வச்சு பெட்டியில் வச்சு தொங்க விட்டுருப்பாங்க. வருஷத்தில் ஒரு முறை அதெல்லாம் எடுத்துகிட்டு புது வேஷ்டி புது ஷர்ட்டெல்லாம் வாங்கி வச்சு மறுபடியும் தொங்க வைப்பாங்க. தாத்தா அங்கே இருக்காங்களாம், தாத்தாவை கும்பிட்டுக்க அப்படின்னு சொல்லுவாங்க. அறியாமை, இதெல்லாம் தெரியும். இதெல்லாம் தவறான நம்பிக்கைகள். நாங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே எங்கள் பாட்டியை எல்லாத்தையும் கொண்டு போய் குத்தரப்பட்டு வந்துட்டாங்க. ஒன்று நமக்கு வேண்டாம், இயேசு இருந்தால் போதும், அவ்வளோதான். உங்கள் தாத்தாவும் ஆசீர்வதிக்க முடியாது, பாட்டியும் ஆசீர்வதிக்க முடியாது. நல்லா அறிந்து கொள்ளுங்க. அவங்க இறந்து போன பிறகு அவங்க வந்து உங்களை ஆசீர்வதிக்கவே முடியாது. விளங்கிக் கொள்ளுங்க. தவறான நம்பிக்கை சாத்தான் உங்களை தாக்குவதற்கு வழியை உண்டாக்கிவிடும். தவறான நம்பிக்கைக்கு இடம் கொடுக்காதங்க. செத்து போன ஒருவர் வந்து உங்களுக்கு உதவி செய்யவே முடியாது. ஒரே தரம் பறிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறாரு. செத்து போனவங்க உதவி செய்ய வருவாங்க. தாத்தாவை கும்பிடணும், பாட்டியை கும்பிடணும், ஆத்தாவை கும்பிடு. இதெல்லாம் வந்து தவறான நம்பிக்கை. இதெல்லாம் பிசாசு உங்களை தாக்குவதற்கு வழியை திறந்து விடும். அதுக்கு இடம் கொடுக்காதங்க. மனுஷன் மறிச்சுட்டா முடிந்தது, அவ்வளவுதான். கல்லறுகளை வச்சாச்சு, முடிஞ்சு. இனி அவங்கள பற்றி காரியம் இல்லை. மரித்த உயிரோடு இருக்கிறவர் தான் ஆண்டவர். அவர் தான் ஆசீர்வதிக்க முடியும். மரித்த உயிரோடு